வணக்கம் தோழர்களே. அண்ணா பல்கலைக்கழக வழக்குல இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பை துரிதமாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்திருக்கு அந்த பொண்ணுக்கு. இப்பதான் தெரியுது அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு எக்கச்சக்கமான முயற்சி பண்ண விஷயம். அண்ணாமலை கொடுத்திருக்கிற வீடியோல இருந்தே எனக்கு பல கேள்விகள் வந்திருக்கு. நான் ஒன்னொன்னா பேசுறேன். இந்த தீர்ப்பு வந்த பிறகு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒண்ணுமே செய்ய முடியல. இத வச்சு யார் அந்த சார் அப்படின்னு உருட்டலாம், தேர்தல் வரைக்கும் உருட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆகி போயிடுச்சு. மொத்த வழக்கையும் பக்காவா விசாரிச்ச ஆதாரங்களினுடைய அடிப்படையில குற்றவாளியாக ஞானசேகரன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 30 ஆண்டுகளுக்கு குறையாத, அதோடு எந்த விஷயத்திற்காகவும் வெளியே அனுப்பக்கூடாது, நான் பரோல்ல போறேன் அப்படின்லாம் போக முடியாத ஒரு தண்டனையை மகளிர் நீதிமன்றம் வழங்கி இருக்கு. இந்த நேரத்துலதான் ஒரு வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை சில அடிப்படையான கேள்விகளை கேட்டிருக்கிறார். விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கின்றன, யாரை காப்பாற்ற திமுக அரசு துடிக்கிறது அப்படின்னு தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். விடை தெரியாத கேள்விகள் என்னென்ன அப்படின்றத பின்னாடி ஒண்ணுனா சொல்லிட்டு வராரு. ஆனால் திமுக அரசு யாரை காப்பாற்ற துடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. வெரி சிம்பிளா ஒரு பதில் இருக்கு. நீங்க ஒரு அதிகாரத்துல ஒரு அரசு இருக்கு, அந்த அரசு என்ன தவிர அந்த கட்சிக்காரன் செஞ்சாலும் அவனை காப்பாற்ற முடியும். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல பாக்குறோம், பீகார்ல பாக்குறோம், மகாராஷ்டிரால பாக்குறோம், ஏன் போன ஆட்சியில அதிமுக ஆட்சியில பார்த்தோம். பொள்ளாச்சி வழக்குல ஒரு அரசு நினைத்தால் ஒரு குற்றவாளியை எளிமையா காப்பாற்ற முடியும். ஆமா, அதிகாரம் இருக்கு. யாராவது ஒருத்தனை தூக்கி போட்டு, அட்ரஸே இல்லாத, அடையாளமே தெரியாத ஒரு அப்பாவி சப்ராணிகள் எல்லாம் தூக்கி போட்டு இந்த வழக்கு முடிச்சு விட்டுருக்கலாம், கேட்கவே முடியாது. ஆதாரம் இருக்குன்னு நம்ம முன்னாடி ஆதாரத்தை தூக்கி போட்டா நம்ம உண்மை நம்பிட்டு தான் போகணும். ஆனா அப்படி செய்யாம அவன் திமுக காரங்களோட இருக்கிறவனா இருக்கட்டும், திமுக இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும், திமுக மேல அனுதாபியாக இருக்கட்டும், அந்த கட்சியில இருக்கிறவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தூக்கி முதல்ல அவனை உள்ள வச்சு தட்டி கடுமையான தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். நீங்க செயல்படுற மாதிரி, பாஜக செயல்படுற மாதிரி குற்றவாளியை காப்பாத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் இங்கே குற்றவாளி தண்டனைக்கு ஆளாகி இருக்கிறான், கடுமையான தண்டனை பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒண்ணு. அதுல திரும்ப திரும்ப திமுக மேல ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சுட்டே இருக்காரு. இவரை பழச ஞாபகப்படுத்தணும். நீங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கோர்ட்டுக்கு அதிமுகவும் பாஜகவும் போச்சு. அதிமுகவுல வழக்கறிஞர் வரலட்சுமி போனாங்க, பாஜக சார்பா மோகன்தாஸ் என்கிற ஒரு வழக்கறிஞர் ஆஜரானார். அதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுல முதல்ல சிபிஐக்கு மாத்துங்க, ஏன்னா எஃப்ஐஆர் வெளியாயிருச்சு. எஃப்ஐஆர் வெளியானது இவங்க இந்த கேஸ வேற வகையா திசை திருப்ப பாக்குறாங்க, பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்ட பாக்குறாங்க, எப்போ இந்த பொள்ளாச்சி கேஸ் போல அப்படின்னு எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதை பத்தி அவங்க ஒரு முறையீடு பண்ணாங்க. கடைசியில என்ன ஆகி போச்சு அப்படின்னா, எஃப்ஐஆர் எப்படி வெளியானது அப்படின்னு தேசிய தகவல் மையம் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்ட சொல்லுச்சு. தேசிய தகவல் மையம் யாருக்கிட்ட இருக்கு? பாஜக கிட்ட இருக்கு. அதனுடைய மெட்டீரியலை பாதுகாக்க வேண்டியது யாரு? பாஜக ஒன்றிய அரசு. இந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது இந்தியன் பீனல் கோட் படி. பதிவு செய்யப்பட்ட உடனே இந்த புதுசா நியாய சங்கீதா அப்படின்னு பல பேர்ல வடமொழியில சட்டத்தினுடைய பேரை பூரா மாத்தி வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த வழக்கின்படி இப்ப புதுசா மாற்றப்பட்ட சட்டத்தின்படி இந்த கேஸ மாத்தணும். இது இந்தியன் பீனல் கோட் படி பதிஞ்சிருக்கோம். இதை நீங்க அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது மாறும். அப்படி ஆட்டோமேட்டிக்கா மாறும் போதுதான் இது லீக் ஆயிருக்கு. இது யார் ஒத்துக்கிட்டா? தேசிய தகவல் மையம் ஒத்துக்கிட்டது, ஒன்றிய அரசு ஒத்துக்கிட்டது. அப்ப யார் மேல குற்றம்? இந்த தகவலை வெளியிட்டது யாரு? பாஜக. திட்டமிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று வெளியிட்டது பாஜக. இதை தூக்கிட்டு தான் போனானுங்க நீதிமன்றத்துக்கு. அதுலயும் சிபிஐ ஒப்படைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இன்னும் சில கேள்விகளை அவங்க கேட்டிருந்தாங்க. பாருங்க, இந்த மாநில அரசு கையில இருக்கிற காவல்துறை வெளியே பேட்டியெல்லாம் கொடுக்கறாங்க, இது தவறு. எனக்குமே அதுல உடன்பாடு கிடையாது, அது அவசியமும் இல்லை. ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு தலைமை காவல் அதிகாரி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நிர்பந்தம் காவல்துறைக்கு தேவையில்லாதது.
ஆனா இதுல என்ன ஆகி போச்சு கடைசியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேள்வியை கேட்ட உடனே பாஜக வழக்கறிஞரும் அதிமுக வழக்கறிஞரும் கேட்ட உடனே டக்குனு நீதிமன்றம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த உயர் அதிகாரிகளின் கீழ் இருக்கிற அதிகாரிகளை காவல்துறைகளை வைத்து நம்ம வேலை பார்க்க வேண்டாம், நாங்களே ஸ்பெஷலா நீதிமன்றமே ஸ்பெஷலா 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு ஒரு குழுவை அமைத்து நாங்களே கண்காணிக்கிறோம், அண்டர்லைன், நாங்களே அதை கண்காணிப்போம், நீதிமன்றம் கண்காணிக்கும். அப்புறம் அவங்களே ஒரு 3 ஐபிஎஸ் வச்சு ஒரு குழு அமைக்கிறாங்க. அப்ப இந்த வழக்கு இங்க நேரடியாக நீங்க குற்றம் சாட்டுகிற வருண் ஐபிஎஸ் கிட்ட இருந்து மாற்றி நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல அவங்க அமைத்த குழு தான் இதை விசாரிக்குது. சரிங்களா? இன்னொரு விஷயம், சிசிடிவி கேமராக்கெல்லாம் ஆஃப் பண்றாங்களான்னு அண்ணாமலை கேட்டார். நீங்க 24ஆம் தேதி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, 25ஆம் தேதி மாலை இந்த ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த பொண்ணு 24ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த இடத்துல செல்போன் சிக்னல் யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அதன் அடிப்படையில இந்த ஆளை சந்தேகத்தின் அடிப்படையில விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை இந்த ஞானசேகரன் சொன்ன உடனே 25ஆம் தேதி காலையில இவன் தான் குற்றவாளியா அப்படின்னு அடையாளம் காணுவதற்கு அந்த மாணவிய வச்சு இவன் தான் குற்றவாளியான அடையாளம் கண்டிருக்காங்க. அது 25ஆம் தேதி காலையில. ஆமா இவன் தான் அப்படின்னு மத்தியானத்துக்குள்ள தெரிஞ்ச பிறகு உடனே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே 15 நாள் காவல்ல வச்சு அவங்கிட்ட இருந்து எல்லா மெட்டீரியலும் எடுத்து தடயவியல் துறைக்கு அனுப்பிட்டு அவனை விசாரிச்சு உள்ள தள்ளுறாங்க. இதுதான் நடந்திருக்கு. திட்டமிட்டு நீங்க ஆதாரங்களை, திமுக அரசு ஆதாரங்களை குலைப்பதற்காக வேணும்னே இது பண்றீங்க, இந்த ஆளு திமுக, அந்த போட்டோ பாருங்க அப்படின்னு நீதிமன்றத்திலே சொன்னாங்க. இப்பயும் சொல்றாரு. அப்ப நீதிபதி ஒரு வழிகாட்டுதல் சொன்னார். இங்க பாருங்க, ஒரு திருமண வீட்டுக்கு போறோம், ஒரு பொது நிகழ்ச்சி போறோம்னா யார் வேண்டுமென்றாலும் புகைப்படம் எடுத்துக்கொள்வாங்க. அந்த புகைப்பட ஆதாரத்தை வச்சு நம்ம எந்த கணக்கும் போட முடியாது, அது தவறு. நீதிமன்ற வழிகாட்டி இருக்கு. இவங்க கொடுத்த கேஸ்லயே, இவங்க போட்ட கேஸ்ல நீதிமன்றம் வழிகாட்டியது போட்டோ வச்சு பண்ணாதீங்க, அது தப்பு. நாம போறோம், ஒரு மாநாட்டுக்கு போறோம், ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறோம், ஒரு திருமணத்துக்கு போறோம், பலரும் நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த பலரும் நம்ம கூட போட்டோ எடுத்துக்கிட்டதுல 99% யாரும் தெரியாது. நமக்கு 1-2 பேரை தான் நமக்கு அடையாளம் தெரியும். அவங்கள யாராவது ஒரு குற்றவாளினா நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கணும்னா அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமும் அண்ணன் கேட்கிறாப்ல, இந்த இவன் வெளியே போய் அந்த சிசிடிவி கேமராவை பூரா அழிச்சிருப்பான், சிசிடிவி கேமராவை பூரா அழிச்சு ஆதாரங்கள் அழிக்கிறது தான் இவன் போய் எல்லாத்தையும் செஞ்சிருக்கான் 24ஆம் தேதி அப்படின்னு அண்ணாமலை சொல்றாப்ல. இப்ப நானா கேக்குறேன்னா, நீங்க போட்ட வழக்கிலேயே நீதிமன்றத்துல இதே கேள்விய உங்க வழக்கறிஞர் வைக்கிறாரு. அதுக்கு பல்கலைக்கழக தரப்பு அப்ப துணைவேந்தர் இல்லை, வேந்தர் தான் பொறுப்பு. வேந்தர் யாரு? ஆளுநர் பொறுப்பு. உண்மையை சொல்ல போனா இந்த குற்றத்திற்கு ஆளுநர் பொறுப்பேற்றுக்கணும். இப்பதான் நம்ம தீர்ப்பை வாங்கி முதலமைச்சர் வேந்தராக வருகிறதுக்கான சூழலை உருவாக்கி இருக்கோம். இந்த கேஸ் நடந்த போது வேந்தர் யாரு? ஆளுநர். அவரையே விசாரிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆளுநர் விசாரணைக்கு அப்பாற்பட்டவரா? இந்த பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரை நியமிக்காம வேணும்னே வேடிக்கை பார்த்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியது ஆளுநர். ஆனா அவர் விசாரிக்கப்படல. இங்க என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி கேமரா அப்புறம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஏமாத்த போறாங்க. உடனே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இன்சார்ஜ் போய் நீதிமன்றத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 189 ஏக்கர் நிலத்துல இந்த பல்கலைக்கழகம் இருக்கு, அதுல 988 கேமராக்கள் இருக்கு, அதுல 849 கேமரா ஒர்க் ஆகுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து நாங்க ஏற்கனவே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் இந்த விசாரணை குழுல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெறும் 100 கேமரா தான் ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகுனது பெரும்பாலும் 850 கேமரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஃபுட்டேஜ் எடுத்து தான் இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. இதுல புதுசா அண்ணாமலை எதை கண்டுபிடிச்சாரு நமக்கு புரியல. தடயங்களை அழித்தார்கள் அப்படின்னு. இதுல அண்ணாமலை இன்னொரு இடத்துல சொல்றாரு, கால் டீடைல் ரெக்கார்டு, அவர் யாருக்கெல்லாம் கால் பண்ணாரு என்ன ஏதுன்னு. அண்ணாமலை ஒத்துக்கிறாரு, ஆமா அந்த பொண்ணு கூட பாலியலா அந்த பொண்ணு சுரண்டுகிற அந்த டைம்ல அவன் பிளைட் மோட்ல தான் வச்சிருந்தான் அந்த போனை, நானும் ரெக்கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை இவருடைய நம்பரு கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கிறார். நான் தான் ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போதே சொன்னேன், இவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க
இவங்க எதை வேணாலும் செய்யலாம். ஒரு நம்பரை எடுத்து கொடுத்தா அந்த நம்பருடைய ஹிஸ்டரியை மொத்தமா எடுத்து கையில கொடுத்துட போறாங்க காவல்துறையில. காவல்துறையில இவங்களுக்கு இல்லாத ஆளா? இந்தியா முழுதும் இவங்களுக்கு இல்லாத தொழில்நுட்பமா? பெகாசஸ் ஸ்பைவேர் ஞாபகம் இருக்குங்களா? பெகாசஸ் ஸ்பைவேரை இங்க இருக்கிற இஸ்ரேல் கிட்ட வாங்கிட்டு வந்து பல கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சொந்த நாட்டு மக்களா உளவு பார்த்த கூட்டம் தானே மோடி கும்பல். இங்க இருக்கிற தலைவர்கள், இங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள், செயல்பாட்டாளர்கள், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்னா அத்தனையும் இந்த பெகாசஸ் ஸ்பைவேரை வச்சு ஒட்டு பார்த்தவங்க தானே, ஒற்று ஆராய்ந்தவர்கள் தானே, ஒட்டு கேட்டவங்க தானே. அப்படி என்ன பேசினான்னு ஒட்டு கேட்டீங்களே. திரும்ப திரும்ப அவர் கேட்கிறாரு. அவரு அவங்களுடைய கட்சி அந்த பகுதியில கோட்டூர்புரம் சண்முகத்தோடு பேசினார்ன்றாங்க. நீங்க தான் அம்புட்டு பெகாசஸ் வச்சிருக்கீங்கல்ல, பட்டுன்னு அம்புட்டு எடுங்கன்ற. எடுத்து என்ன பேசினாங்க, என்ன ஏது, அடுத்த நிமிஷம் நீங்க வேலையை பார்த்துருக்கணும்ல. கையில அம்புட்டு ஆதாரம் வச்சிருக்கிறவங்க ஏன் பார்க்கல? ஏன்னா குற்றவாளிகள் சிக்கிட்ட கூடாதுன்றதுல உங்களுக்கு ஒரு கவனம் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தன் குற்றவாளியா இருக்கான், அவன் சிக்கி இருக்கான், அவன்கிட்ட இருந்து பல தகவல்கள் எடுக்கப்பட்டிருக்கு, பிள்ளைங்களும் இவன் தான் குற்றவாளின்னு அடையாளம் காமிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் அடையாளம் காமிச்சது இவன் ஒருத்தனை தான். இப்படி இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க வேற ஒருத்தனும் இருக்கான்னு சொல்றதுக்குள்ள ஒரு அரசியல் என்னன்னா, இந்த கேஸ் முடிஞ்சிடக்கூடாது, இந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்டிடக்கூடாது, இவன் தண்டிக்கப்பட்டா கேஸ் முடிஞ்சிரும், கேஸ் முடிஞ்சா எனக்கு அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க அரசியல் பண்ணுவதற்காக இந்த கேள்வியை கேட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. நான் ரொம்ப தெளிவாவே கேட்கிறேன். உங்க கையில அந்த கால் ஹிஸ்டரி இருக்குல்ல, எடுத்துட்டு போங்க. நீங்க தான் சிபிஐ கேட்டு ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனவர் தானே, இப்பயும் ஒண்ணு முடிஞ்சு போகலையே, மேல்முறையீடு போங்க. இவன் மட்டும் கிடையாது, இன்னும் பலரும் இதுல சந்தேகத்துக்கூடமா இருக்கிறாங்க அப்படின்னு போய் போனுங்களே. யார வேணாலும் இணைச்சு போட்டு விடுங்க. ஏன் விசாரிக்கலன்னு கேட்கிறாரு. மா சுப்பிரமணியன் அமைச்சரா இருக்காரு, அந்த பகுதியில் இருக்கிற மக்களோடு தொடர்புல இருக்காங்க, சாமானியங்களோடு நின்று பேசுறவரா ஒருத்தர் இருக்காரு. அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வந்தா உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் வருது இல்ல. பொள்ளாச்சி வழக்குல, பொள்ளாச்சி கேஸ்ல 300 பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. நூத்துக்கணக்கான வீடியோ, சொல்ல போனா ஆயிரக்கணக்கான வீடியோ சிக்கிச்சு. அதுல 80% தான் நீங்க எடுத்தீங்க. சிபிஐ வச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி கேஸ முடிச்சுக்கிட்டீங்க. ஏன் பொள்ளாச்சி ஜெயராமும் அவருடைய மகன்களும் விசாரிக்கப்படல? இதுக்கு பதில் இருக்கா அண்ணாமலை கிட்ட? ஏன் பொள்ளாச்சி ஜெயராம் விசாரிக்கப்படல? சரிங்க, நீலகண்டன் ஒரு ஆளும் MS ஷான்னு ஒரு ஆளும் 15 வயது குழந்தைய பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தைங்களுடைய லைஃப சீரழிச்சு அத போலீஸுகிட்ட மிரட்டி கேஸ் பதிய விடாம வச்சு 1 வருஷம் போராடி அந்த குடும்பத்தாட்கள் அந்த கேஸ கையில கொண்டு வந்திருக்காங்க. நீலகண்டன் கேஸ் எல்லாம் ஹைகோர்ட்ல போய் அவங்க அப்பா போராடி வழக்கு பதிவு செய்ய வச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா MS ஷா கேஸ் 1.5 வருஷம் கழிச்சுதான், நான் வீடியோ போட்டு 1 வருஷம் கழிச்சுதான் அவன் அரெஸ்டே பண்ணப்படுறான். போக்சோ சட்டத்திலேயே இவ்வளவு தூரம் உங்களால ஆதிக்கம் செலுத்த முடியுது தமிழ்நாட்டுக்குள்ள, அதுவும் மாற்று கட்சி ஆட்சியில் இருக்கும் போது காவல்துறையை உங்க கையில வச்சுக்கிட்டு. அன்னைக்கே ஒன்ன விசாரிக்கல. 15 வயசு குழந்தைங்களோட பாலியல் வல்லுறவு செய்த 2 பேரும் உங்க கட்சியினுடைய முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க. அதுவும் MS ஷாலாம் மாநிலங்கள் வர்த்தக அணியினுடைய தலைவரா இருக்காரு. ஏன் உங்களை விசாரிக்கல? அண்ணாமலையோட போன் நம்பர் அவருடைய கால் ஹிஸ்டரியில இருக்குங்க. ஏன் அண்ணாமலையை விசாரிக்கல? ஏன்னா கட்சிக்குள்ள தொடர்புல இருக்கமோ, இல்ல லோக்கல்ல நம்ம அந்த கட்சியிலே இல்லாட்டினாலும் அவங்களோட தொடர்புல இருக்கமோ அந்த கேஸ் வராது உள்ள. அப்படி இருந்தா நீங்களே கேஸ போட்டிருப்பீங்க. ஏன்னா இதை ஒரே நிமிஷத்துல அடிச்சு தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஏற்கனவே நீதிமன்றம் வழிகாட்டிருச்சு, இந்த போட்டாக்கிட்டான்னு தூக்கிட்டு வராதிங்கன்னு. திரும்ப இதை போனீங்கன்னா அடிச்சு வெளியே பத்திடுவாங்கன்னு உங்களுக்கு அச்சம். அதனால யார் இந்த சார் அப்படின்றத மையமா வச்சு நீங்க அரசியல் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்க. குற்றவாளி கைதாயிடக்கூடாது, குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிடக்கூடாது, குற்றவாளி இப்படியே விசாரணையில இருந்தாதான் இந்த கேஸ உயிர்ப்போட வச்சுக்க முடியும். அப்படி உயிர்ப்போட வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாம இதை பேசிக்கிட்டே இருக்க முடியும் என்கிற ரொம்ப சீப்பான அரசியலுக்காக அண்ணாமலை விடிய விடிய எக்ஸல் சீட்டை வச்சு பேசுறாரு. நான் சேலஞ்ச் பண்றேன் மிஸ்டர் அண்ணாமலை. குற்றவாளியாவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தில்லா போய் நில்லுங்க, கோர்ட்ல மேல்முறையீடு போங்க. இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு ஆதாரங்களை நிரூபிங்க. ஆதாரம்ன்றது கையில இருக்கிற ஸ்கிரிப்ட் இல்ல, ஆதாரம்ன்றது உண்மை, நடந்த நிகழ்வுகளை பதிவு செஞ்சிருக்கணும். ஆதாரபூர்வமா அதை நிரூபிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா இருக்கணும். அது இருந்தா நீயே போயிருப்பேல, இல்லாதனாலதானே உருட்டிக்கிட்டு இருக்க மிஸ்டர் அண்ணாமலை. இத நமக்கு என்ன அப்படின்னா, அண்ணாமலை நான் பயப்பட மாட்டேன், அஞ்ச மாட்டேன்,
நான் இதை விட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. நாங்களும் அதான் எதிர்பார்க்கிறோம். விடாதீங்க, தொடருங்க, உங்க போராட்டத்தை தொடருங்கள், உங்க போய் சட்ட போராட்டம் நடத்துங்க, நீதிமன்றம் போங்க. ஆனா நீங்க யாருன்னு மக்களுக்கு தெரிய வேண்டாம். இந்த ஆடியோ கேளுங்க, அதுக்கப்புறம் முடிக்கிறேன். ஏர்போர்ட்ல இஷ்யூ ஓடிட்டு இருக்கா? எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க ஏரியாக்குள்ள? ரொம்ப ஒரு 500 பேர். ரொம்ப மோசமா பேசிட்டு 1000 பேர் இருப்பாங்களா? ஆனா இருங்க, அது வேற மாதிரி பண்ணுவோம். இன்னும் மாசா பண்ணணும், கிராண்டா பண்ணணும். பிடிஆர் போட்டாரு, எங்க மாவட்ட தலைவர் போட்டாரு மாதிரி கொண்டு போயிடலாம். சரி, ஓகே. மாநில தலைவர் மலர் வளைய வைக்க வந்தாரு, எடுத்துட்டாங்க, அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடலாமா? இதை எப்படி அரசியல் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அரசியல் பண்ணிடுவோம். கேட்டீங்கல்ல, இது என்ன ஆடியோ ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ராணுவ வீரன் வீர மரணம் அடைகிறார். மதுரைக்காரரு, மதுரை பக்கத்துல இருக்க சிவகங்கைக்காரரு. அவருடைய உடம்பு பிளைட்ல மதுரை ஏர்போர்ட்டுக்கு வருது. மதுரை ஏர்போர்ட்ல அவருக்கு மரியாதை செலுத்தணுன்றக்காக ஆளுகிற கட்சியினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போறாங்க. அன்னைக்கு இவர் போய் மலர் வளையம் வைக்கணும்ன்றாங்க. அப்ப புரோட்டோகால் பிரகாரம் அமைச்சர் தான் முதல்ல போய் மலர் வளையம் வைக்கணும். அங்க நான் தான் வைப்பேன்னு இந்த அண்ணாமலையை வச்சு ஒரு ஆக்ட கொடுக்குறாங்க. உடனே அங்க இருக்கிற பெண்களை வச்சு செருப்பை தூக்கி எரிய விடுறானுங்க. இதெல்லாம் தற்செயலா நடந்த மாதிரி ஒரு பரபரப்பை உண்டாக்குறானுங்க. அதுக்கப்புறம்தான் உண்மையான ஆடியோ வெளியாகுது. அந்த ஆடியோ தான் நீங்க கேட்டது. நாளே என்ன பண்றான், அவங்க உள்ள வருவாங்க, என்னை வைக்க விட மாட்டாங்க, தலைவரை மலர் வளையம் வைக்க விடலன்னு நீங்க பிரச்சனை பண்ணுங்க, இதை வேற லெவல் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ராணுவ வீரனுக்கு ஒரு மலர் வளையம் வைக்கிறதுலே வேற லெவல் அரசியல் பண்ணணும்னு திருட்டுத்தனமா பின்கேட்டா ஆட்டக்கூடிய இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் இங்கே வாழ ஆட்ட முடியாது. ஏன்னா நீங்க சில்ற அரசியல் செய்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற குப்பை கும்பல். அதனால தமிழ்நாட்டுல ரொம்பலாம் ஆடாதீங்க. நேர்மையானவனா இருந்தா போய் நீதிமன்றத்துல போய் நில்லு, உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடு, அதுல வெற்றி அடைஞ்சிட்டு வா, அப்புறம் மக்கள் நம்புவாங்க. இல்லைன்னா உன் உருட்டெல்லாம் இங்க எடுபடாது.